இறைவனின் படைப்புத் திட்டத்தின் அடிப்படையில் மனிதர்கள் ஒவ்வொரு நிமிடமும் சிரமங்களை மேற்கொள்கின்றனர். அவை அவர்கள் மீது சுமத்தப்பட்ட சோதனையின் ஒரு பகுதியாகும். இறைவனின் படைப்பு ரகசியத்தில் சிரமங்களும் துன்பங்களும் வாழ்க்கையோடு ஒருங்கிணைந்த ஒன்றாகும். இந்த சோதனைகள் துயரங்கள் ஆகியவற்றிலிருந்து எந்த மனிதனும் தன்னை விடுவித்துக் கொள்ள இயலாது. இந்த உலகம் உல்லாசத்திற்கான இடம் அல்ல என்பதை நினைவுபடுத்தவே இந்த ஏற்பாடு. இது சொர்க்கத்திற்கு தான் தகுதியானவன்தானா என்பதை தீர்மானித்துக் கொள்வதற்கு உண்டான சோதனை களம். இறைவனின் படைப்புத் திட்டத்தின் அடிப்படையில் மனிதர்கள் ஒவ்வொரு நிமிடமும் சிரமங்களை மேற்கொள்கின்றனர். அவை அவர்கள் மீது சுமத்தப்பட்ட சோதனையின் ஒரு பகுதியாகும். இறைவனின் படைப்பு ரகசியத்தில் சிரமங்களும் துன்பங்களும் வாழ்க்கையோடு ஒருங்கிணைந்த ஒன்றாகும். இந்த சோதனைகள் துயரங்கள் ஆகியவற்றிலிருந்து எந்த மனிதனும் தன்னை விடுவித்துக் கொள்ள இயலாது. இந்த உலகம் உல்லாசத்திற்கான இடம் அல்ல என்பதை நினைவுபடுத்தவே இந்த ஏற்பாடு. இது சொர்க்கத்திற்கு தான் தகுதியானவன்தானா என்பதை தீர்மானித்துக் கொள்வதற்கு உண்டான சோதனை களம். இறைவனின் படைப்புத் திட்டத்தின் அடிப்படையில் மனிதர்கள் ஒவ்வொரு நிமிடமும் சிரமங்களை மேற்கொள்கின்றனர். அவை அவர்கள் மீது சுமத்தப்பட்ட சோதனையின் ஒரு பகுதியாகும். இறைவனின் படைப்பு ரகசியத்தில் சிரமங்களும் துன்பங்களும் வாழ்க்கையோடு ஒருங்கிணைந்த ஒன்றாகும். இந்த சோதனைகள் துயரங்கள் ஆகியவற்றிலிருந்து எந்த மனிதனும் தன்னை விடுவித்துக் கொள்ள இயலாது. இந்த உலகம் உல்லாசத்திற்கான இடம் அல்ல என்பதை நினைவுபடுத்தவே இந்த ஏற்பாடு. இது சொர்க்கத்திற்கு தான் தகுதியானவன்தானா என்பதை தீர்மானித்துக் கொள்வதற்கு உண்டான சோதனை களம். இறைவனின் படைப்புத் திட்டத்தின் அடிப்படையில் மனிதர்கள் ஒவ்வொரு நிமிடமும் சிரமங்களை மேற்கொள்கின்றனர். அவை அவர்கள் மீது சுமத்தப்பட்ட சோதனையின் ஒரு பகுதியாகும். இறைவனின் படைப்பு ரகசியத்தில் சிரமங்களும் துன்பங்களும் வாழ்க்கையோடு ஒருங்கிணைந்த ஒன்றாகும். இந்த சோதனைகள் துயரங்கள் ஆகியவற்றிலிருந்து எந்த மனிதனும் தன்னை விடுவித்துக் கொள்ள இயலாது. இந்த உலகம் உல்லாசத்திற்கான இடம் அல்ல என்பதை நினைவுபடுத்தவே இந்த ஏற்பாடு. இது சொர்க்கத்திற்கு தான் தகுதியானவன்தானா என்பதை தீர்மானித்துக் கொள்வதற்கு உண்டான சோதனை களம்.